எங்க குழந்தைகிட்ட 2 டூ 3 லாங்குவேஜ் பேசுறோம். நாங்க வந்து வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கோம். நாங்க அப்ராட்ல இருக்கோம். எங்க வீட்ல ஒரு லாங்குவேஜ் பேசுறோம். ஆனா எங்க சுத்தி இருக்கிற என்விரான்மென்டல் லாங்குவேஜ் வந்து வேற. ஸோ மேபி 2 டூ 3 லாங்குவேஜ் அவன் எக்ஸ்போஷர் ஆகுறதுனால தான் லாங்குவேஜ் கன்ஃப்யூஷன் வந்திருக்கும் போல இருக்கு. அவனுக்கு ஸ்பீச் டிலே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ கண்டிப்பா ஒரு குழந்தை 2 லாங்குவேஜோ 3 லாங்குவேஜோ ஒரே நேரத்துல எக்ஸ்போஷர் ஆகுறதுனால அவங்களுக்கு லாங்குவேஜ் டிலேவோ கன்ஃபியூஷனோ வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் 2 இல்லை 5 லாங்குவேஜ் நீங்கள் எக்ஸ்போஷர் கொடுத்தாலுமே கூட அந்த குழந்தையுடைய பிரெயின் ப்ராசஸ் ஆகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். காரணம் அவங்க கிரிட்டிக்கல் பீரியட் இருக்கிறதுனால அவங்களுடைய நியூரல் பிளாஸ்டிசிட்டி அண்ட் மெச்சூரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த ஏஜில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக 2 லாங்குவேஜில் 3 லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னா பயப்பட வேண்டாம். அவங்களுடைய லாங்குவேஜ் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரே அளவில் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் எப்படி ப்ராசஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் செகண்ட் லாங்குவேஜுமே அவங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். இது நார்மலாக இருக்கிற குழந்தைக்கு சொல்கிறீங்க, ஓகே. ஆல்ரெடி என் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருக்குது, அவனுக்கும் 2 லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் இருக்குது, இது எப்படி அவனுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூரோடிப்பிக்கல் குழந்தை மட்டும் கிடையாது, ஈவன் ஸ்பீச் டிலே உள்ள குழந்தைக்குமே கூட நீங்கள் 2 லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையாலையும் அதே அளவில் அந்த குழந்தையுடைய பிரெயின் ப்ராசஸிங் ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவில் அந்த லாங்குவேஜை ப்ராசஸ் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த லாங்குவேஜ் இஷ்யூனால நீங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி உங்களுடைய நேட்டிவ்க்கு வரணுன்ற ஒரு பிளானில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்டிமுலேஷனை பார்த்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாவே போதும். அவங்களோட லாங்குவேஜ் அப்படிங்கிறது பெட்டராக ஸ்டிமுலேட் ஆகும், அவங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ்.